5ஆம் 6ஆம் வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கன்னடா பைபிள்ல வாசிக்கலாம். ஆமென். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை அல்லேலூயா. 13ஆம் சங்கீதம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை. இந்த 13ஆம் சங்கீதத்திற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இந்த 13ஆம் சங்கீதம் தாவீது எழுத ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், சவுலுக்கு பயந்து தாவீது சிக்லாக் என்கின்ற ஒரு பட்டணத்தை கட்டிக்கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு தெரியும், 400 பேர் 600 பேர் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். இந்த 600 பேர் யாருன்னா, வீணர்கள், சோம்பேறிகள், கடன் பட்டவர்கள், சும்மா இருக்கிறவர்கள், சமுதாயத்துல நல்ல பேர் பெறாதவர்கள் 600 பேர் அவனோடு இருக்கிறார்கள். அவனும் தாவீதும் அவனுடைய அந்த தேதிக்கு யார் கல்யாணம் ஆகிருக்குதோ அந்த மனைவி, பிள்ளைகள், அவனோடு இருந்த அந்த 600 பேருடைய மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி சிக்லாகிலே அவர்கள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தாவீது என்ன பண்ணுவான், தினந்தோறும் ஒரு திசைக்கு போய் ஒரு கிராமத்தை சூறையாடி கொண்டு வந்து ராஜாவுக்கு, அவன் பெலிஸ்தியர் ராஜாவுக்கு அவன் சொல்லுவான். ஆனா அவன் போய் இஸ்ரவேல்ல போயிட்டு இன்னைக்கு யூதால போனேன், இன்னைக்கு இஸ்ரேல்ல போனேன்ட்டு போய் சொல்லுவான். ஆனா உண்மையா அவன் அன்னைக்கு போனது பெலிஸ்தர் தேசத்துக்கே, அந்த கிராமத்தையே அழிச்சிருப்பான். அங்கிருந்து யாரும் வந்து செய்தி சொல்லாதபடிக்கு எல்லாரையும் ஒருத்தரையும் உயிரோட வைக்க மாட்டான். இப்படிதான் தினந்தோறும் ஏன்னா சவுலுக்கு பயந்து இவன் பெலிஸ்தியாவில, அவன் வெளியே புறஜாதி ராஜாவினிடத்துல இருக்கிறான். இப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு நாள் ஒரு திசையிலே இவர்கள் யுத்தம் செய்ய புறப்பட்ட போது அமலேக்கியர் வந்து இந்த சிக்லாகை முறியடித்து, கொள்ளையடித்து, அக்கினியினால் சுட்டெரித்து, எல்லா பெண் மக்களையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு, சிறியவர்கள் பெரியவர்கள் என்று எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 3வது நாள் தாவீதும் அவனுடைய மனுஷரும் திரும்பி வருகிறார்கள், சிக்லாக் வருகிறார். அங்கே வந்து பார்த்தா தங்களுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் காணவில்லை. அவங்க கட்டி கொண்டு வாழ்ந்திருந்த அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. வீடுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கிடக்கிறது. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த மனுஷர்களும் அழுவதற்கு எவ்வளவு பலம் இருக்குதோ அவ்வளவு அழுது தீர்த்தார்கள். வழக்கமா ஒப்பாரினாவே அது யாருக்கு தான்? பெண்களுக்கு தான், இல்ல? ஆமா தானே? அழனாலே இங்க ஆம்பளைங்க அழுகுறானுங்க. 601 பேர் தாவீதோட மனுஷர்கள். எவ்வளவு பலம் இருக்கிறதோ அவ்வளவும் அழுகிறார்கள். குறிப்பா 2 பேர் தாவீதனுடைய மனைவிகள், அகினோவாவும் அபிகாயிலும். இந்த 2 பேரும் தான். இப்ப என்ன நடக்கிறது? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது
சகல ஜனங்கள் இந்த 600 பேரும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தமா தாவீதை கல்லெறியும்படியாய் கல் எடுத்துக் கொண்டார்கள். கூட இருக்கிறவங்கள கல் எடுத்துக் கொண்டார்கள். இவனால தானே நமக்கு இந்த நிலைமை, இவனால தானே நம்முடைய நாம் இதை இழந்தோம். இத நாம குடும்பத்திலையும் பார்க்கிறோம், சபையிலையும் பார்க்கிறோம். தலைமைத்துவத்துல இருக்கிறவங்களுக்கான சவால் இது. வெற்றி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், தோல்விக்கு ஒருவன் பொறுப்பெடுக்க வேண்டும். ஜெயிச்சுட்டா கூட்டு முயற்சி, தோத்துட்டா பாஸ்டர் தான் காரணம். இது உலக நியதி. ஜெயிச்சப்பெல்லாம் இவங்க ஒண்ணுமே சொல்லல, கொள்ளையை பங்கிட்ட போதெல்லாம் ஒன்றும் சொல்லல. நஷ்டம் ஏற்படும் பொழுது, தோல்வி ஏற்படும் பொழுது அந்த பழியை யார் மேல போட்டாங்க? தாவீதின் மேல போட்டாங்க. தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? தீர்க்கதரிசி ஆகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்றான். ஏபோத் ஒரு வகையான கோட், அதுல ஊரீம் தும்மீம்னு 2 இருக்கும். டைஸ் மாதிரி 6 பக்கம் இருக்கிற கட்டையில தாயன்னு நினைச்சுக்கோங்களேன், கெச்சான்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா சாஸ்திரக்காரருக்கு போனீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் வச்சுன்னு இருப்பாரு, ப்ராப்பர்ட்டிஸ். அதுல ஒண்ணு என்னன்னாக்கா கெச்சா, கௌலி. அதை உருட்டி பார்த்துட்டு 1 2 3 நம்ம எண்ணிட்டு புக்கில் பிரிச்சு பார்த்துட்டு சொல்லுவாரு. அதுதான் ஏறத்தாழ. ஆனா இது ஊரியும் தும்மியும். அவர்களை தொடர்ந்து போகட்டுமா போகக்கூடாதா, 2ல் 1 சொல்லாண்ட நம்ம வரல நீட்ல 2ல் 1 தொடுன்னு அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஏபோத்துல அதை தரித்திருப்பார்கள். அத போட்டு பார்க்கிறான் தாவீது. ஆண்டவர் தொடர்ந்து போன்னு சொல்றார். இப்போ அவர்களை தொடர்ந்து தாவீது போகிறான். போகிற வழியிலே ஒரு எகிப்திய பிள்ளையாண்டான். நல்லா கவனிங்க, கொஞ்சம் நான் உபாகமத்தை கொஞ்சம் டச் பண்ண போறேன். எகிப்திய பிள்ளையாண்டான். இவன் இந்த எகிப்தியன் அடிமை, எகிப்து தேசத்து அடிமை. யார்கிட்ட அடிமையா இருக்கிறான்னா அமலேக்கியன் கிட்ட அடிமையா இருக்கிறான். இவன் எகிப்தியன் சிக்காயிட்டான். இவன் சிக்காயிட்டான்னு அவன் எஜமான் பார்த்தான். இவன் இனிமேல் உதவ மாட்டான்ட்டு அந்த பயணத்துல தூரம் எடுத்து போட்டு போயிட்டான். அப்படி தூரம் தள்ளி போட்டு போயிட்டான். இவன் உயிர் அச்சுங்குது. இந்த வழியா தாவீது வரான். நீ யாருன்னு கேக்குறான். நான் எகிப்திய பிள்ளையாண்ட. எங்க உன்னை பத்தி சொல்லு அப்படின்ன நான் ஒரு அமலேக்கியனுடைய அடிமை. அவன் எங்க போய்க்கிறான் காட்டுவியா? காட்டுறேன். என் எஜமான் கிட்ட நீ என்ன ஒப்பு கொடுக்க கூடாது. தாவீதை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு கொண்டு போய் அந்த இடத்தை காட்டுகிறான். அவர்களோ புசித்து குடித்து ஜெயிச்சதுனால, நிறைய கொள்ளையிட்டதுனால ஃபுல்லா புசித்து குடித்து சந்தோஷமா டான்ஸ் ஆடிங்கிறாங்க. இந்த நேரத்துல தாவீது இப்போ இதுக்கு சென்டர்ல ஒரு பிரச்சனையும் நடக்கிறது. இந்த 600 பேர் புறப்படும் பொழுது எதிர்க்க ஒரு நதி வந்துருச்சு, ஒரு ரிவர். நதி வந்ததும் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா 200 பேரு நதியை கடந்து போக முடியல. இப்பதான் யுத்தத்துக்கு போயிட்டு வந்துக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளை காணவில்லை, அழுது சோர்ந்து போயிட்டாங்க. அது போக நதியை கடக்கிற பலன் அவர்களுக்கு இல்லாம போச்சு. 200 பேர் தங்கிட்டாங்க. 400 பேர் கடந்து போய் யுத்தம் சாங்க போனாங்க. அங்க போய் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு பின்னு உடல. சிக்கலாக எதெல்லாம் கொள்ளை போச்சோ அத்தனையும் திருப்பி கொண்டான். அது போக இவர்கள் பெலிஸ்தேரிடத்துல கொள்ளையிட்டது, இவர்களிடத்துல கொள்ளையிட்டது எல்லாரும் சேர்த்து அவங்க அப்பதான் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுன்னு வந்துக்கிறாங்க. அதுவும் போச்சு தாவீது கைக்கு. எல்லாம் தாவீது கைக்கு போயிருச்சு. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் இன்றைக்கு மைய கருத்து. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். உன்னை நீ கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். வியாதியின் செய்தியோ, வறுமையின் செய்தியோ, கடன் பிரச்சனையோ, வேலையின்மையோ, எந்த சூழ்நிலையோ, நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ள, நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள ஒரு இடம் உண்டு. அது கர்த்தரின் சமூகம் மாத்திரமே. ஹல்லேலூயா. தாவீது
இந்த சூழ்நிலையிலே அவன் நடந்து கொண்ட விதம் நம் எல்லாருக்கும் ஒரு பாடமாய் இருக்கிறது. இப்போ கொள்ளையோடு திரும்பி வருகிறார்கள். தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் யாருன்னா, கடன்பட்டவர்கள், பொல்லாதவர்கள், பேலியாளின் மக்கள், மோசமானவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, 200 பேரு ஆத்த கரகல அங்கே நின்ட்டாங்க. அவங்க அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் கூப்பிட்டுக்கணும், கொள்ளையில அவங்களுக்கு என்ன இல்ல, பங்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. தாவீது உடனே, நம்மளா ஜெயிச்சோம், நம்ம பலத்திலேயா ஜெயிச்சோம்? இல்ல, ஆண்டவர் நமக்கு இந்த வெற்றியை, இந்த ஜெயத்தை கொடுத்தார். என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். யுத்தத்துக்கு போனவர்களுக்கும் ரஸ்துக்கள் அண்டையிலே இருந்தவர்களுக்கும் ஒரே பங்கு வீதம் சமமாய் கிடைக்க வேண்டும் என்று அன்னைக்கு தாவீது சட்டமே போட்டுட்டான். இந்நாள் வரைக்கும் அது இருக்கிறது. இதோட நிக்கல. தாவீது யாருன்னா, ஏன் இந்த இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கும் தாவீதை பத்தி பேசின்கிறோம்னா, கொஞ்சம் எல்லாம் காது கிளீன் பண்ணி கேளுங்க. உங்களை பத்தி இன்னும் ஒரு 100 வருஷம் பேசணும்னா ஒரு சிம்பிள் ஐடியா சொல்றேன். சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுக்கினீங்கன்னா, நீங்க செத்த பிறகு காரியத்துல ஒரு முறை உன்னை பத்தி பேசுவாங்க, அதோட லாஸ்ட் உன் கதை, அதோட உன் கதை முடிஞ்சிச்சு. காரியத்துல சாப்பிடணுமே, இப்ப என்ன கூப்பிட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்க, சாப்பிடணும்னா செத்தவங்களை பத்தி ஒரு 4 வார்த்தை நல்லது சொல்லணும், அவ்வளவுதான். ஏன்னா நீ எச்ச கையில என்ன ஓட்டுறது இல்ல, காக்கா ஓட்டுறது இல்ல, உன்னை பத்தி பேசுறதுக்கு என்னக்குது? ஒண்ணுமே இல்ல. எனக்கு 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 எல்லாம் என்ன பண்ண போற? அதை வச்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு உதவும் அது? ஆனா தாவீது பாருங்க, இந்த கொள்ளையில யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யுத்தத்துக்கு வந்தவங்க இல்ல, இவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடைப்பட்ட காலத்துல எல்லாருக்கும் கிஃப்ட் அனுப்புறான். நான் இதுக்கு பேரு என்ன தெரியுமா? ஆசீர்வாத பாகம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். திரும்ப நான் சங்கீதத்துக்கு போயிடுவேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தாவீது ஆமீன். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கும் சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். என்ன பேரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிஎஸ்ஐ சர்ச்ல இந்த பண்டிகை கொண்டாடுறப்போ ஒரு தட்டு வைக்குவாங்க, அதுக்கு பேரு என்ன? ஆசீர்வாத தட்டு. சோதராண்டவர், நம்ம ஆசீர்வாத பாகத்தையே கொடுக்கலாம். யூதா மனுஷருக்கு பரிசுகளை அனுப்புகிறான், யூதா மனுஷருக்கு வெகுமதிகளை அனுப்புகிறான். அனுப்பிட்டு சத்துருக்களின் கொள்ளையிலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் தாவீதை குறித்து நாம பேசிக்கொண்டிருக்கிறோம். 3 டன்னு கோல்டு அவன் ஓர்னான் நிலத்துக்கு நிறுத்தி கொடுத்தான். 3 டன்னு கோல்டு, 3000 கிலோ. தேவாலயத்துக்கு எவ்வளவோ சேர்த்து வச்சான், வேலைக்காரர்களை சேர்த்து வச்சான். தேவாலயம் கட்ட தண்ணி தூக்கி ஊத்துறதுக்கு பள்ளத்தாக்குல தண்ணி இருக்கும், மலை மேல கோயில் கட்டணும், அந்த தண்ணி எத்தனை வந்து ஊத்துறதுக்கு ஆள் தேவை, அதுக்கு ஆட்களை சம்பாதித்தான். கேதுரு மரங்களை, மர வேலை செய்கிறவர்களை சம்பாதித்தான், இரும்பு வேலை செய்கிறவர்களை சம்பாதித்தான். எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு சாலமோன் கையில ஒப்படைத்து கர்த்தருக்கு மகிமையான ஆலயத்தை கட்டும்படியாக விட்டு சென்றான். நல்லா கேளுங்க. தாவீது தனக்கு கிடைத்ததை பெரும் பகுதியை கர்த்தருக்கு கொடுத்தான், மற்றதை தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டான்.
அவனுக்கு தேவை என்னவோ அந்த தேவையை மாத்திரம் வைத்துக் கொண்டான். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். அடுத்த கேள்வி வருது, நீங்க எல்லாம் பாக்குற பாரு, உனக்கு என்ன ஏன் கஷ்டம் தெரியும், எங்க கஷ்டம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த கேள்வி வருது. சரி, எப்படின்னா சொல்லின்னு போங்க. ஆனா எல்லாருக்கும் வாழ்க்கையில சவால் இருக்கிறது, பொருளாதார சவால் இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லா நிலைகளிலும் சவால் இருக்கிறது. நமக்கு எல்லா நிலைகளிலும் நமக்கு போராட்டம் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. இப்போ இந்த இந்த பின்னணியில இந்த 13ஆம் சங்கீதத்தை எழுதுனதுனால அங்க கொஞ்சம் போய் தியானிக்கலாம். குறிப்பா உபாகம புத்தகத்துக்கு வரும் பொழுது போன வாரம் தான், அந்த 3 நாளைக்கு முன்னாலதான் பாஸ்டர்ஸ்ங்களுக்கு உபாகம புத்தகத்தை பாடம் நடத்தினேன். உபாகம புத்தகம் ஆனது ஒரு உடன்படிக்கை, ஒரு சூப்பர் பவர், சூசர்னிட்டி கவர்னன்ட் பேர் அதுக்கு. சூப்பர் பவர், ஒரு சின்ன குறுநில மன்னன், இவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற உடன்படிக்கைக்கு தான் அந்த சூசர்னிட்டி கவர்னன்ட் பேர். ஆண்டவர் ரொம்ப பெரியவர், இஸ்ரவேல் ஒரே குடும்பம், இன்னும் சொல்ல போனா ஒரே மனுஷன். இந்த 2 பேருக்கு மத்தியில ஏற்பட்ட உடன்படிக்கை தான் உபாகம புத்தகம். யாத்ராகமம், லேவியராகமம் என்னாமத்திலே சொல்லப்பட்டது எகிப்தை விட்டு கானானை நோக்கி புறப்பட்டவர்களுக்கு. உபாகம்ல சொல்லப்படுகிறது கானானை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு. இது ரெண்டும் வேற ஜெனரேஷன். ஏன்னா முரட்டாட்டம் பண்ணதுனால எல்லாம் வழியில சத்து மடிந்தார்கள் 2 பேரை தவிர, காலேப் மற்றும் யோசுவா தவிர எல்லாரும். இது யோசுவாவின் தலைமையிலே கானானை சுதந்திரிக்க போகிற புதிய சந்ததிக்கு ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் சட்ட திட்டத்தை வச்சார். அதுல இதுவும் ஒண்ணு, இதுவும் ஒண்ணு. யுத்தத்துக்கு போறாங்க, பாதி மனுஷர் தங்கி இருந்து தேசத்தை காவல் காக்குறாங்கன்னா, யுத்தத்துல போயிட்டு வந்த கொள்ளையில யுத்தத்துக்கு போனவர்களுக்கும் தேசத்தை பாதுகாக்க ரஸ்துக்கள் அண்டையில நின்று விட்டவர்களுக்கும் சம பங்கு தர வேண்டும். நினைவு கூர்ந்த தாவீது சொல்றான், அப்படி செய்யலாகாது, ஆண்டவர் கொடுத்த கொள்ளை இது, நீங்க போய் சம்பாரிச்சதா நானு அப்படின்றியா, அதுல எப்படின்னா போ, இது கர்த்தர் கொடுத்த கொள்ளை, இதற்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம்னு உனக்கு எது தெரியுதோ அது உண்மையான ஆசீர்வாதம் மாறணும்னா ஷேர் இட் வித் பீப்புள். ஜனங்களோடு அதை என்ன பண்ணிக்கணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். மக்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில் இருக்கிறவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம இந்த காலவெளியில புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த 13ஆம் சங்கீதத்தை அவன் எழுதின நேரம் எதுனாக்கா, எப்போ மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போகப்பட்டார்களோ, எப்போ கூட இருந்தவங்க எல்லாம் கல்லெறிந்து அவனை கொல்லும்படியாய் தீர்மானிக்கிறார்களோ, அந்த சூழ்நிலையில இவனுக்கு பாடல் பிறந்தது. இப்ப திருப்பிக்கலாம் 13ஆம் சங்கீதத்துக்கு. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். யுத்தத்துக்கு போனா இங்க இருக்கிறவங்கள சத்துருக்கள் திருப்பின்னு போயிட்டாங்க. இங்க கர்த்தர் எங்க வந்தாரு? சாதாரணமா யோசிக்கும் போது அப்படித்தான் யோசிக்க தோணுது இல்ல? இங்க கர்த்தர் எங்க வந்தாரு? எல்லாத்துக்கும் கர்த்தர் தானா? தாவீதை போன்ற ஒரு நல்ல தலைவனுக்கு எல்லாமே கர்த்தர் தான். நன்மையிலும் கர்த்தர் தான், தீமையிலும் கர்த்தர் தான், வாழ்விலும் கர்த்தர் தான், தாழ்விலும் கர்த்தர். சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தாவே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். யார் மூஞ்சி திரும்பினாலும் பரவாயில்லப்பா, நீர் திருப்ப கூடாது. 22ஆம் சங்கீதத்துல என்ன வாசிக்கிறோம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசுநாதர் சிலுவையிலே சொல்ல போகிற வார்த்தையை தாவீது சொல்லுகிறான். ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயம் சஞ்சலத்தால் நித்தம் நித்தம் வைத்து, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்.
இன்னும் எது வரைக்கும் எனக்கு இந்த போராட்டம்? சத்துருன்னு சொன்ன உடனே வெளியே ஒருத்தர் கத்தி வச்சுன்னு வெயிட் பண்ண இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கு வெவ்வேறு விதத்திலே சத்துருக்கள் எழும்புகிறார்கள். நான் எந்த தனி நபரை குறித்து கூட பேச விரும்பல. யாரு ஒரு தனி ஆளு, இந்த ஆள் எனக்கு எதிரி அப்படின்னு நான் யாரையுமே நினைக்கிறது இல்ல. திஸ் இஸ் மை எனிமி, திஸ் இஸ் மை எனிமி இல்ல. அவங்க பின்னால இருந்து செயல்படுகிற சத்துரு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய போராட்டத்துல, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல. மாம்சத்தின் பிரகாரமான யுத்தத்துல நாம இல்ல. நாம இருக்கிறது ஆவிக்குரிய யுத்தத்துல, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல. இந்த சத்துருக்கள் என் மீது மகிழ்ச்சி கொள்ளாமல், சாத்தான் என் நிமித்தமாய் மகிழ்ச்சி கொள்ளாமல், என் தோல்வியின் நிமித்தமாய், என் கஷ்டத்தின் நிமித்தமாய் சாத்தான் மகிழ்ச்சி கொள்ளாமல், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்க. பாருங்களேன், யுத்தத்துக்கு போயிட்டு வந்துக்கிறான். யுத்தத்துக்கு போயிட்டு வந்ததும் மனைவி பிள்ளைகளை காணும், எல்லாரும் கல் எடுக்கிறாங்கன்னு தாவீதுக்கு என்ன ஆயிருக்கும்? மயக்கம் வந்திருக்கும் இல்ல? ஃபர்ஸ்ட் துர்ச்செய்தி கேட்டா பலவீனமானவங்க என்ன ஆயிடுவாங்க? மயக்கம் வச்சிருவாங்க. தாவீதுக்கு என்ன வந்திருக்கும்? மயக்கம் வந்திருக்கும். இன்னும் சொல்றான், மரண நித்திரை வந்திருக்கும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். ஃபர்ஸ்ட் சிம்டமே டாக்டருங்க சொல்லுவாங்க என்னன்னா, போற மாதிரி இருந்தா கண்ணு கொஞ்சம், நம்ம போற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் டாக்டருங்க சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன? கண்ணு அப்படியே மங்களா போகுதுன்னா முடியுது. தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ பாடுற நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். இப்ப அடுத்து, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடி. நான் ஜெயிச்சிட்டேன், தாவீது சோத்துட்டான், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலி கூறாதபடிக்கு இப்படி செய்தரலாம். இது இந்த 4 வசனமும், இந்த 4 வசனமும் அந்த எகிப்திய அடிமைய பாக்குறதுக்கு முன்னால, இந்த 4 வசனமும் அந்த சத்துருக்களை தொடர்ந்து போய் பிடிக்கிறதுக்கு முன்னால, யுத்தத்துல இந்த எல்லாரும் கல்லெத்து அவனை அடிக்க பாக்குறதுக்கு முன்னால, இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து போனான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். எப்படி சொல்லுங்க? சகலத்தையும் திருப்பி கொண்டான். திருப்பி கொண்டு சொல்லுகிறான் 5ஆம் வசனத்தை, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை படிக்கலாமா? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு கொஞ்சம் அப்படி, மழை வந்துட்டதுனால இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தா நல்லா இருந்துக்குமேன்ற நல்லமையில சர்ச்சுக்கு வந்தோம் இல்லையா? சும்மா அடிய கிருன்னு அடி போகுது. அதுக்காகத்தான் ஜோரா ஒரு முறை கை தட்டி இல்லாமா முடிச்சுட்டேன். நல்ல ஆண்டவரே சோத்திரம். 5ஆம் வசனத்திலே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. ஆண்டவரே, நீ ரட்சிப்பை கொடுத்துட்டீர், நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டேன், நான் நஷ்டப்பட்டதை திரும்பவும் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட அற்பமான ஆரம்பமா இருந்தா கூட அதை அசட்ட பண்ண வேண்டாம். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாய், முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும், முடியும் நன்மையாய் இருக்கும். ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் கூட இருக்கிறாரான் மட்டும் பார்த்துக்கணும். ஆண்டவர் கூட இருக்கிறாரான் மட்டும் பார்த்துக்கணும். தாவீது பாருங்க, ஏற்பட்டது யுத்தத்துல பிரச்சனை. ஆண்டவரே நீ இருக்கிறியா இல்லையா? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை நினையாதிருப்பீர்? எதுவரைக்கும் என்னை விட்டு விலகி இருப்பீர்? என்னை நினைத்தரலும், எனக்கு உதவி செய்தரலும்,
எனக்கு நன்மை செய்தரலும், இந்த தீங்கிலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவித்தரலும். இது நம்முடைய ஜெபமாயிருந்தால், ஜெப அறையிலிருந்து வெளியே வரும் பொழுதே நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி மகிழ்ச்சியாய் நம்மால வெளியே வர முடியும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில நீ வந்திருக்கிற நிலைமை என்ன? ஒரு மனிதனிடத்துல அல்ல, கர்த்தரிடத்துல தெரிவிப்பாயாக. மேக் இட் நோன் டு த லார்ட். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உன் சிறையிருப்பை திருப்பி, உன் கஷ்டத்தை மாற்றி, உன் சூழ்நிலையை மாற்றி, உன் கண்ணீரை துடைத்து, உன் வேதனையை நீக்கி, உன் துக்கத்தை ஆற்றி உன்னை ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார். உன் பிரச்சனைக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை என்று நினைக்கிறாயா? அது உண்மைதான். ஆனா பதில் யாரிடத்துல இருக்கிறது? கர்த்தரிடத்துல இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு, அவரை நான் நம்பி இருப்பேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தை விட்டு திரும்பி செல்லும் பொழுது நம்பிக்கை பெற்றவர்களாய், கர்த்தரிடந்து பதிலை பெற்றவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், கர்த்தர் நம்மோடு துணையாய் இருக்கிறார் என்கின்ற வார்த்தையை, வசனத்தை உள்வாங்கினவர்களாய் புறப்பட்டு செல்லலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி